விஜயை பார்த்து திமுக பயப்படுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன் சார் திமுக எவ்வளோ ஒரு பட்டத்தையான அதில் போய் விஜயை பார்த்து பயப்படுறாங்கன்னு அவன் தான். பணம் இருக்குது, படம் எடுக்கிற உன்னை நம்பி ஏமாந்த தயாரிப்பாளர் 300 பேர் 400 பேர் வரிசையாக உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டீங்களா, அவனை காப்பாற்ற மாட்டேங்கிற. ஒரு மழை வெள்ளம் வந்தால் ஒரு 10,000 பேருக்கு 1 லட்சம் பேர் தமிழ்நாடு பண்ண ஒரு 50 பேரை கொடுத்து எனக்கு இந்த ஃபோட்டோ ஷோலாம் எனக்கு பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்கிற. மக்களுக்கு எந்த நன்மையும் செய்ய மாட்டேன், ஆனால் உனக்கு நேராக முதலமைச்சர் கொடுப்பாங்களா? ஒன்று அன்றைக்கி அந்த விக்கிரவாண்டி அந்த கூட்டம் போட்டார், அதுக்கடுத்து ஏதோ ஒரு நிகழ்ச்சி அந்த பறந்து இருக்குது போன இதுக்காக போனார், வேறு ஏதோ ஒரு பெருசாக பண்ணலை. விஜயகாந்த் நான் கட்சி ஆரம்பித்தது யார் போனால் பெரிய ஆளாக போனார். பண்ருட்டி ராமச்சந்திரன் போனார், பொன்னுச்சாமி போனார், கோபாகிருஷ்ணன் போனார். ஒரு பெரிய கூட்டம் போணுச்சு. அழகு பேர் ஆரம்பித்தார், அண்ணன் வைகோ ஆரம்பித்தார். அவரை நம்பி அழகு திருநாவுக்கரசு போனார், பிஇடி விஸ்வநாதன் போனார், எஸ்ஆர் ராதா போனார், வெங்கடபதி போனார், திருச்சி செல்வராஜ் போனார். பாக்யராஜன் கட்சி அமைச்சர் கூட கேபி ராமலிங்கம் வேலைன்னெல்லாம் போனாங்க. ஒம்பளி எவன் வர்றான் பேர் நடத்தினார், கூட்டம் நடத்தினார். விடுதலை திரும்பான்னு 92,000 சேர் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. சேர் போகிறவனை கேட்டேன். இப்போ இவரை கேட்டேன், ராமதாஸ் கேட்டேன், அது 1,30,000 சேர் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. வெறும் 42,000 சேர் தானே சேர் இருந்துச்சு விஜய்க்கு. அதுக்கு என்ன சார் இப்போ ஆர்ப்பாட்டம்? நடிகரை பார்க்குறக்க கூட்டம் வரும். அரசியல் விஜய் பண்ணவும் இல்லை. அந்த அரசியல் பார்த்து நான் இப்போ விஜய் பார்த்து பயப்பட வேண்டிய எங்களுக்கு அவசியம் கிடையாது. எனக்கு சின்னவரை பார்க்குறதுக்கு ஒரு சின்னமாக தெரியலாம், ஆனால் அவர் தான் எங்களுடைய இயக்கத்துடைய மறு சின்னம். உதயநிதி தானே என்ன சொல்கிற இதே விஜய் நாளைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர்றதுக்கு அவர்கிட்ட வர்றதுக்கு 4 நாள் 10 நாள் காத்துட்டு வர்றது. ஓடாத கிரியாலும் கூட ஒரு நாளைக்கு 2 முறை சரியான நேரத்தை காட்டும். ஒரு நாளைக்கு 2 முறை சரியான நேரத்தை காட்டுவதாலே கடிகாரம் ஓடுவதாக அர்த்தம் இல்லை. ஒப்பீடு தான் சார் ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. அதாவது மற்றவங்க சொன்னால் மட்டும் இந்த குற்றச்சாட்டை அவங்கள அப்படியே திருப்பி விட்டுறீங்க.